எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்களை அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளை காய்மக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த காலை விளை உண்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், நீர் செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உடைய வசனத்தை உறுதிப்படுத்தவும் மகிமைப்படுத்தவும் கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்க கிருபைதான் என்ன தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே தாராத நல்ல கிருபையே, உதைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபையே, உதைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் எம்மை உருவாக்கின கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வசனத்துக்கு நேராக நாம் கடந்து போவோம். எடுத்து வாசிப்போம். சங்கீத புத்தகம் 119 சங்கீதம் 2 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முடியத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். பிரியமானவர்களே, நான் தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுவதை பார்க்கும் பொழுது, சாட்சியோட வாழ்வு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நமக்கு உறுதிப்படுத்துகிறது. அப்படிதானே? ஏனெனில் ஒரு காரியத்துக்காக நாம் ஜெபித்து அதற்கு கண்கூடாக கர்த்தர் பதில் கொடுப்பதை நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தர் ஜீவனுள்ளவராய் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்வது மாத்திரமல்லாமல், தொடர்ந்து நமது தேவைகளிலெல்லாம் அவரே தேட வேண்டும் என்ற ஒரு விசுவாசமும் நமக்கு பிறக்கிறது அல்லவா? இதுதான் கர்த்தரை சார்ந்து நாம் வாடுகின்ற விசுவாச ஜீவியம். அப்படியே ஜீவிப்போமே. இந்த வசனத்தை உறுதிப்படுத்தும்படியாக நடந்த ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் சாட்சியாக கேட்போமா? கர்த்தர் இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவாராக. நேற்று தினத்திலே ஒரு வயதான பெரியவருக்கு பார்க்கின்சன்ஸ் டிசீஸிலிருந்து கர்த்தர் பூரண சுகம் கொடுத்ததை குறித்து நீங்கள் சாட்சியாய் கேட்டீர்கள். அவங்க பிற்பாடு அங்கேருந்து மதுரையிலேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி சென்னைக்கு வந்துட்டாங்க. வந்தபோது அந்த சகோதரி இங்கே பல்லாவரம் குரோம்பேட் அதுக்கு அருகாமல் இருக்கிற செயின்ட் பால்ஸ் என்ற ஒரு பள்ளிக்கூடத்து அவங்க தலைமை ஆசிரியராக பிரின்சிபலாக வந்து சேர்ந்து விட்டார்கள். அப்படி சேர்ந்தபோது அவங்களுக்கு திடீர்னு ஸ்கூலில் நடந்த எக்ஸாமினேஷனுக்காக நடக்கிற பிரார்த்தனை நேரத்துக்கு எனக்கு செய்தி கொடுக்க கூப்பிட்டுருந்தாங்க. நானும் போயிருந்தேன். செய்தி கொடுத்து முடித்த பிற்பாடு எல்லா பிள்ளைகளுக்காகவும் நான் அந்த நாளிலே ஜெபித்து கொண்டே வந்தேன். அப்பொழுது ஒரு பையன் திடீர்னு அந்த லைனில் க்யூவில் வந்து இந்த பையன் டக்குன்னு வெளியே போயிட்டான். அப்போ அவங்க போய் சிஸ்டர் போய் அவனை பிடிச்சி ஏண்டா ஜெபம் பண்ணிக்கடா அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு ஜெபம் தேவையில்லை அப்படின்னு அவன் போயிட்டான். பட் அவங்க வந்து ஆண்டவர் கூட பண்ணலாம் வந்து கொண்டிருக்கோம். அவனுக்கு ஒரு சந்தேகம், ஏன் திடீர்னு ஜெபத்தை மட்டும் வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டான் அப்படின்னு அவங்க யோசித்து கொண்டே இருந்த வேளையில் அந்த பையன் மறுநாள் வந்து கரெக்டாக ஸ்கூலுக்கு வரதான் நிறுத்திட்டான். இவனுக்கு ஒரு யோசனை வந்துருச்சு, இவன் ஏதோ நம்ம இவனை தொடர்ந்து இவனுக்கு கூப்பிட்டு ஜெபம் பண்ண போகிறோன்றதுக்காக இவன் ஜெபத்தை வெறுக்கிறான்னா அப்போ இவனுக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் அவன் ஸ்கூலுக்கே வரமாட்டான்னு சொல்கிறாங்க அப்படின்னு. பட் அவன் அந்த ஸ்கூல் ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஒரு பையனான். இந்த நேரத்தில் உனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு ஃபோன் பண்ணி பாஸ்டர் என்ன பண்ணலாம் அப்படின்னு என்ன கேட்டாங்க. நான் சொன்னேன், அவனுக்கு ஜெபம் பிடிக்கல போகிறதுங்க சிஸ்டர் அப்படின்னா. இல்லை எனக்கு அது பார்த்தா வேறு மாதிரி இருக்குது, அவன் ஜெபத்தவே இருக்கிற மாதிரி இல்லை, ஒரு மாதிரி முணமுணம் ஏதோ பேசிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், சரி அப்போ அவனை கூட்டிகிட்டு வாங்க இங்கே
மாதவரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டில் காத்து கொண்டிருந்தேன். அது ஒரு செவ்வாய்க்கிழமை. அன்றைக்கு அந்த பையனை கூட்டிகிட்டு வந்து விட்டாங்க. வந்து பேசும்போது அவன் சாதாரணமாக தான் பேசி கொண்டிருந்தான். அன்றைக்கு செவ்வாய்க்கிழமை. ஆனால் இங்கே சபையில் இரவு வாலிபர்களுக்கான ஐக்கிய ஜெபம் உண்டு. அந்த ஐக்கிய ஜெபம் நாங்கள் ஆரம்பிக்கும் அந்த தம்பியை சொன்னேன், தம்பி நீ விடுபடா வந்து உட்காந்துக்கப்பா கொஞ்சம் உட்காந்துரு அப்படின்னு. அவனை கூட்டிகிட்டு வந்து உள்ளே உட்கார வச்சு நாங்கள்லாம் ஜெபா பாட்டு பாடி ஜெபம் ஆரம்பித்த உடனே அவன் திடீர்னு எழும்பி அப்படியே ஜன்னல் இன்னைக்கு இந்த பரண மரம்லாம் அப்படியே ஏற ஆரம்பித்தான். என்னடா புரியவே இல்லை என்ன இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அவனை பிடிச்சி தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணி அவனை படுக்க வச்சுட்டு அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அவங்க அப்பா அம்மா எல்லாரையும் வர சொன்னோம். அவங்கள்ட்டயே புறப்பட்டு வந்தாங்க. புறப்பட்டு வந்தப்போ திரும்ப ஜெபம் பண்ண ஆரம்பித்தோடனே அவனுக்குள்ள இருந்து சாத்தான் பேச ஆரம்பிச்சது. அப்போ அது சொல்லுது, இவன் குழந்தையா ஃபாரினில் இருந்தப்போ அங்கே ஒரு பார்க்குக்கு இவனை தினமும் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் கேட்டேன், இதெல்லாம் உண்மையா அப்படின்னு. அவங்க அப்பா சொன்னார், அம்மா இவன் கொஞ்ச நாள் வெளி தேசத்தில் சின்ன வயசில் இருந்தான் தான் எங்கள் அண்ணன் வீட்டில். அப்போ இவன் இந்த மாதிரியான பார்க்குக்கு கூட்டின்னு போவாங்கன்னு நாங்கள் எல்லாருமே போயிட்டு வருவோம் அப்போ அப்படின்னு. சரி இப்போ பேச ஆரம்பித்தோம். அப்போ சொல்லிச்சு, அந்த சின்ன வயசில் இவனை பிடிச்சிட்டு இவனை விடாமல் இருக்கிறேன் நான். இப்போ என்னை போக சொன்னால் நான் போக முடியாது அப்படின்னு. கடைசியில் அவங்க கண் முன்பாக மறுபடியும் நாங்கள் எல்லாருமா சேர்ந்து அந்த நாடேறியை சந்தித்த போது நான் போய்ட்றேன் அப்படின்னு ஒரு கூச்சல் போட்டுட்டு அந்த பிசாசு ஒரு குரங்கி நாவி அவனை விட்டு அந்த நாடு வெளியேறினதை எல்லாம் கண்கூடாக கண்டு அந்த முழு குடும்பமும் டீச்சர்கிட்ட போய் சொல்லி நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறோம், இதுக்கு என்ன செய்யணும் என்று கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே, ஒரு சாட்சியோடு நம்ம வாழ்க்கையில் முடிந்து போகிறதில்லை. அந்த சாட்சியை பற்றி கொண்டு மேலே மேலே இன்னும் நாம் தேவனை அதிகமாய் தேடும்போது நம்மை தொடர்ந்து சாட்சியாக நிறுத்துவது மாத்திரமல்ல, அவருடைய எல்லா விதமான பரிமாணங்களையும் நாம் பார்ப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விளைக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. நீர் ஒருவரே எங்களுக்கு நல்லவரும் வல்லவரும், எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட தகப்பனே, தேவன் சாமி கர்த்தாவே, அந்த மகனுக்கு அப்பா ஒரு துணையாய் அந்த சகோதரி கர்த்தாவே படி நிர்வாகி இருந்து பிழைக்கு வாங்கி கொடுத்த அந்த கர்த்தாவே பரிபூரண விடுதலைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தொடர்ந்து நாங்களும் கூட எங்கள் வாழ்க்கையிலே நீர் செய்கிற நன்மைகளை ஒருபோதும் மறந்து விடாதபடி அவர்களை நினைத்து பார்த்து தொடர்ந்து உணர்ந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதியும் தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.